பல கோடி ஆண்டுகளா பூமியுடைய காந்தப்புலம் சூரிய புயல்கள் அப்புறம் ஆபத்தான கதிர்வீச்சுகள்ல இருந்து புவியில இருக்கக்கூடிய உயிர்களை அமைதியா பாதுகாத்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப சூப்பர் ஹீரோ மாதிரி பாதுகாத்த அந்த கவசம் ஒரு மிகப்பெரிய அபாயத்துல இருக்கு. இது என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். முதல்ல இந்த பூமியின் காந்தப்புலம் அப்படின்னா என்ன? இப்போ பூமி ஒரு பெரிய பந்து மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அதுக்குள்ள ரொம்ப சூடான இரும்பு மாதிரியான உலோகம் சுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம இப்ப கால் வச்சிருக்க நிலப்பகுதிக்கு 3000 கிலோமீட்டருக்கும் கீழே மனிதர்களால செல்லவே முடியாத பூமியுடைய மையப்பகுதியில பூமிக்கு ஒரு இதயம் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. உருகுன இரும்பு உலோகத்தாலான அந்த இதயம் மாதிரியான பொருள். அது சும்மா இல்லை, சுழன்றுக்கிட்டே இருக்கு. அப்படி அது நகர்றப்போ அது எலக்ட்ரிக் பவரையும் உருவாக்குது. அது ஒரு காந்தத்தை உருவாக்குது. அப்போ பூமியே ஒரு காந்தம் மாதிரி செயல்படுது. இந்த பூமிங்கிற முழு கிரகத்தையும் சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஒரு போர்வை மாதிரி, அது ஒரு சக்தி அப்படியே போர்வை மாதிரி போர்த்தி நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அந்த போர்வைக்கு பேரு தான் காந்தப்புலம். இது சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய ஆபத்தான கதிர்வீச்சுகளை தடுத்து நிறுத்துது. செயற்கைக்கோள்களை சேதப்படுத்தாம பார்த்துக்குது. அடிப்படையில் இந்த காந்தப்புலம் நம்முடைய பூமியுடைய கேடயம் மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த கவசம் இல்லைன்னா பூமி செவ்வாய் கிரகம் மாதிரி வறண்டு உயிரற்றதாகி சூரிய கதிர்வீச்சுகளால் கடுமையாக பாதிக்கப்படும். அப்போ இந்த காந்தப்புலம் இல்லை அப்படின்னா நாமளும் இல்லை. ஆனால் இப்போ பூமியை பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத கேடயத்து மேலே ஒரு காயம். பூமியுடைய பலவீனமான பகுதி அப்படின்னு ஒன்று இருக்குது. எங்கே தெரியுமா? தெற்கு அட்லாண்டிக்கில். இந்த புவி காந்தப்புலம் பொதுவாக எல்லா இடங்கள்லையும் வலிமையாக தான் இருக்கும், பலமாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் எல்லா இடங்கள்லையும் சமமான வலுவோடு இருக்காது. தென் அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல்ல இந்த பலவீனமான பகுதி அமைஞ்சிருக்கு. இதுக்கு பேரே SAA அப்படின்னு சொல்றாங்க, சவுத் அட்லாண்டிக் அனமலி, தெற்கு அட்லாண்டிக் ஒழுங்கின்மை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா புவிகாந்த புலம் அப்படிங்கிற கவசத்தில் உள்ள ஒரு விரிசல் மாதிரி, இல்லை மென்மையான பகுதி மாதிரி. அந்த பகுதி பலமாக இல்லை அப்படின்னா முழுசா புவிகாந்த புலத்தால் நம்மளை பாதுகாக்க முடியாது. நம்ம பூமியை ஒரு குடத்துல சின்ன சைஸ்ல ஓட்டை இருந்தாலும் மொத்த தண்ணியும் வீணாகிடும். அப்படிதான் ஐரோப்பிய விண்வெளி நிறுவன விஞ்ஞானிகள் 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்வாம் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை அனுப்புனாங்க. இந்த செயற்கைக்கோளோட வேலை என்ன அப்படின்னா பூமியை சுற்றி பறந்து காந்த புலத்தில் ஆய்வு செய்யணும். அப்போதான் அவங்க ஒரு ஆச்சரியகரமான அதே சமயம் அதிர்ச்சிகரமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. தொடர்ந்து அதிபலவீனமாகிக்கிட்டே வருது அப்படிங்கிறத. எவ்வளோ பெருசு தெரியுமா? ஐரோப்பா கண்டம் எவ்வளோ பெருசு இருக்கும், அதில் பாதி அளவு, அந்த அளவுக்கு பலவீனமாயிட்டு இருக்கு. ஆப்பிரிக்காவை நோக்கி அந்த விரிசல் அதிகமாகிட்டே இருக்கிறதா சொல்லப்படுது. அதோட ஒரு பாட்டு அட்லாண்டிக் கடலுக்கு மேலேயும் ரொம்ப ஆபத்தான வகையில் வீக் ஆகிக்கிட்டே இருக்கான். பொதுவாக இந்த காந்த புல கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தென் துருவத்திலிருந்து வெளியே வந்து அப்படியே பூமியை சுற்றி போகும். ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த காந்தப்புல கோடுகள் மறுபடியும் எங்கே ஆரம்பிச்சதோ அந்த மையப்புள்ளிக்கே வந்துக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் தலைகீழாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு விசித்திரமான நிகழ்வு பூமியோட மையப்பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இது காட்டுது. என்ன ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுதுன்னா, உருகின இரும்பு மாதிரியான உலோகம், இதயம், பூமியோட இதயம் மாதிரியான ஒரு பகுதின்னு சொன்னோம்ல, அதோட திசை அல்லது வேகத்தை மாற்றிருக்கலாம். அதனால் இந்த மேக்னெட் ஃபீல்டுடைய சில பகுதிகள் பலவீனம் அடைஞ்சு மற்ற பகுதிகள் வலுவடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு சைபீரியாவுக்கு பக்கத்தில் அந்த காந்த புலம் பலம் அடைஞ்சிட்டும், அப்படியே கனடாவுக்கு பக்கத்தில் அது பலவீனம் அடைஞ்சிட்டும் வர்ற மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். வடகாந்த துருவம் கடந்த காலங்களில் கனடாவிலிருந்து சைபீரியாவை நோக்கி மெதுமெதுவாக நகர்ந்துட்டு வர்றதுக்கு இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பூமிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான காந்தம் மாதிரி. எல்லா காந்தத்துக்குமே 2 எல்லைகள் இருக்கும். ஒரு எல்லை தன் பக்கம் எல்லாத்தையும் இழுக்கும், அது வட துருவம். இன்னொரு எல்லை தன் பக்கம் எல்லாத்தையும் இழுக்கும், அது தென் துருவம். பூமிக்குள்ள காந்தப்புல கோடுகள் நுழைகிறது தான் வடகாந்த துருவம். பூமியிலிருந்து அந்த காந்தப்புல கோடுகள் வெளியில வர்ற இடம் தான் தென்காந்த துருவம். நீங்கள் காம்பஸை பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளுக்குள்ளே ஒரு ஊசி மாதிரி ஒன்று இருக்கும். அது காந்தம் அப்படிங்கிறதால நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அது பூமியோட காந்த துருவங்களோட ஈர்ப்பை உணருது. அதனால் அது வடகாந்த துருவத்தை நோக்கி நகருது. மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், காந்தப்புல கோடுகள்னு பார்த்தோம்ல, அதாவது இப்போ ஒரு பேப்பரில் மண்ணை போட்டு அடியில் காந்தத்தை வச்சு தேய்ச்சி விளையாடுவோம் சின்ன வயசுலலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம காந்தத்தை அசைக்க அசைக்க அதே ஷேப்பில் மண்ணில் இருக்கக்கூடிய இரும்பு துகள்கள்லாம் ஒரு லைன் மாதிரி அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வரும். இதை அப்படியே பூமியோட கம்பேர் பண்ணலாம். பூமி ஒரு பெரிய காந்தம் மாதிரி.
தென்காந்த துருவத்துல தொடங்கி பூமியை சுத்தி மேல வந்து வடகாந்த துருவத்துக்குள்ள மறுபடியும் போகும். ஆனா இந்த கோடுகள் கண்ணுக்கு தெரியாது. ஏன் இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, ஜிபிஎஸ், இணையம், தகவல் தொடர்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயற்கைக்கோள்கள் இந்த பலவீனமான பகுதியை கடந்து போகிறப்போ, அந்த பூமியுடைய பலவீனமான பகுதியாக பார்க்கப்படுற இடத்த கடந்து போகிறப்போ முழுமையா புவிகாந்த புலத்தால அதுங்களால பாதுகாக்கப்பட முடியாது. அதனால் அந்த செயற்கைக்கோள்கள் ஆபத்தான விண்வெளி கதிர்வீச்சுகளால் பாதிக்கப்படும், நேரடியாக தாக்கப்படும். குடையில ஒரு சின்ன கிழிசல் இருந்தாலும் கூட மழை பெய்யறப்போ நம்ம நினையத்தான் செய்வோம். அந்த மாதிரி அப்ப கதிர்வீச்சு செயற்கைக்கோள்களை பாதிச்சா கண்டிப்பா தகவல் தொடர்புகளும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. மனிதர்களுக்கு ஏதும் இதனால பாதிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நமக்கு பாதிப்பு இல்லை, ஏன்னா பூமியுடைய வளிமண்டலம் பலமா இருக்கிறதால புவிகாந்த புலத்துல இருக்க பலவீனமான பகுதி உயிர்களை பாதிக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் விஞ்ஞானிகள் தொடர்ந்து அந்த வீக் ஸ்பாட்டை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது தொடர்ந்து பெருசாகிக்கிட்டே இருந்தா செயற்கைக்கோள்கள் அஃபெக்ட் ஆகிறதோட மட்டும் இல்லாம எதிர்கால விண்வெளி பயணங்கள் கூட பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. செயற்கைக்கோள்கள் மூலமா கிடைக்கக்கூடிய தரவுகளை வச்சு விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பூமியுடைய காந்த புலத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவீனத்தை சரி செய்ய முடியுமா? விஞ்ஞானம் தான் பதில் சொல்ல வேண்டும். $2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.